இப்போ நான் களி செய்ய போகிறேன் பார்த்துக்கங்க. ஸோ இப்போ நான் என்ன செஞ்சுருக்கேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த டம்ளரில் 2 டம்ளர் தண்ணிங்க. இப்போ நான் இதே டம்ளரில் தான் 1 டம்ளர் மாவு எடுக்க போகிறேன். இப்போ தண்ணி லேசாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் சிட்டிக்க உப்பு போட்டுக்கலாம். அண்ட் தென் தண்ணி கொதிக்கும் போதே கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். இது நல்லா கொஞ்சம் கொதிக்கிட்டோங்க. 2 டம்ளர் தண்ணிக்கு 1 டம்ளர் மாவு. இப்போ பாருங்கள், தண்ணி கொதிக்குது. நான் இப்போ இந்த மாவு இதில் போடுறேன். போட்டுட்டு இப்போ என்ன செய்யணும்னா, சிம்மில் வச்சு நம்ம மூடிடணுங்க. இப்போ நான் கொட்டிட்டேங்க, சிம்மில் வச்சுட்டேன். இது ஒரு 5 மினிட்ஸ்க்கு நம்ம மூடிடலாங்கங்க. ஸோ இப்போ பாருங்கள், 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் மாவு போட்டு இப்போ இந்த மாதிரி ஒரு மத்து கொம்பை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி இருந்தால் ஃபாஸ்ட்டில் வச்சுக்கோங்க. நல்லா இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. மிக்ஸ் பண்ண தான் அந்த கட்டியெல்லாம் உங்களுக்கு உடையும். ஸோ மிக்ஸ் பண்ணுறதை மட்டும் தயவு செஞ்சு நிறுத்திடாதீங்க. நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன். அண்ட் தென் அங்கங்கே மாவு உருண்டையாக தட்டி இருந்தால் இப்படி அழகாக உடச்சி விடணும். ரெண்டு டம்ளர் தண்ணிக்கு 1 டம்ளர் மாவு. ஸோ இப்போ பாருங்கள், நான் கொஞ்சம் கலரி விட்டுருக்கேன். ஆனால் நல்லா இந்த கட்டிலாம் போகிற அளவுக்கு நல்லா உடையுங்க. நீங்கள் கட்டி இருக்கக்கூடாது. இப்போ என்ன செய்வீங்க, நல்லா இந்த மத்து கொம்பு வச்சு கலரும் போதே நீங்கள் என்ன செய்யணும்னா, உங்களோட மெயின் டார்கெட் அந்த கட்டியை உடைக்கிறதுல தான் இருக்கணும். ஸோ கலருறதை நீங்கள் நல்லா கலரி விடணும். இப்போ திருப்பியும் என்ன செய்வீங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, திருப்பியும் சிம்மில் வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து திருப்பியும் நம்ம இதை கலரி விடலாம். திருப்பியும் ஒரு 5 நிமிஷம் கழித்து இப்படி ஓப்பன் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு திருப்பியுமே இப்படி நல்லா கலரி விடுங்க. இந்த கலரும் போதே உங்களோட கான்சன்ட்ரேஷன் எல்லாமே அந்த கட்டி எதனா இருந்தால் உடைக்கணுன்றதாக தான் உங்கள் கான்சன்ட்ரேஷன் இருக்கணும். சும்மா கலரக்கூடாது. நல்லா ஜோராக மிக்ஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி எங்கன்னா இருந்ததுன்னா இந்த குச்சி வச்சு, அதாவது அந்த கொம்பை வச்சு நல்லா உடச்சிக்கிட்டே இருங்க. நம்ம ஏன் இப்படி மூடி வச்சு பண்ணுறோன்னா, கொஞ்சம் வேகும். அதனால தான் மூடி வச்சு பண்ணுறது. நீங்கள் நிறைய போட்டு பண்ணாலும் உங்களுக்கு அது நல்லா வாட்டமாக வரும் அப்படின்னா நீங்கள் பண்ணலாம். இல்லை இந்த மாதிரி ஒரு டம்ளர் கூட போட்டு நீங்கள் கிண்டிக்கலாம். ஸோ நல்லா மத்து வச்சு கடையிற மாதிரி அடி பிடிக்காது. நீங்கள் சிம்மில் வச்சு மூடுனீங்கன்னா கொஞ்சம் அடி பிடிக்காது. ஏன் அடி பிடிக்காதுன்னா, இந்த தட்டிலேருந்து வேர்த்து அதுலேயே கொட்டுறச்சு உங்களுக்கு கொஞ்சம் அடி பிடிக்காமல் இருக்கும். அதனால தான் இது எங்கள் பக்கத்து வீட்டில் ஒருத்தங்க, அவங்க திருவள்ளூரில் கொஞ்சம் வில்லேஜ் ஏரியாவிலேருந்து வந்திருக்காங்க. அவங்க இது நிறைய செஞ்சு எங்களுக்கு கொடுப்பாங்க. ப்ளஸ் எங்கள் மாமியாருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்கள வச்சு பார்த்துப்பாங்க எப்படி செய்கிறாங்க அப்படின்ட்டுன்னு. அப்போ அவங்க கூட இருந்து பார்த்தும் போது தான் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ எப்படி இதை செய்யணும்னு. அவங்க நிறைய செய்வாங்க ஒரு பானையில். அப்போ இந்த மாதிரி கொம்பு 2 வச்சுப்பாங்க. 2 வச்சு நல்லா கிண்டுவாங்க. நம்ம வீட்டில் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நம்மளால் பண்ண முடியாது இல்லைங்களா. ஸோ அதனால் இந்த மாதிரி பண்ணிக்கிறது. ஸோ ஒரு தடவையும் நீங்கள் எங்கன்னா பார்க்குறீங்க கட்டிங்களன்னா, நீங்கள் இந்த மாதிரி உடச்சி விட்டுக்கங்க. இன்னொரு 5 மினிட்ஸ் நம்ம மூடி வச்சுருவோம்.
ஸோ இப்போ நெக்ஸ்ட் 5 மினிட்ஸுங்க இது வந்து எடுக்கிறேன் பாருங்கள். இப்போது உங்களுக்கு அந்த மாவு நல்லா வெந்து வருதா, அப்போ திருப்பியும் என்ன செய்வீங்க, இப்படி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி தொட்டு பார்க்கலாங்க. இதை பாருங்க, தண்ணி தொட்டு பார்த்தாச்சு, உடையில. இதை ஆஃப் பண்ணிட்டு வெது வெதுன்னு ஆனதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிக்கலாம். வந்து நான் வந்து இதை வந்து உருண்டை பிடிக்க போகிறேங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வேலை. இப்போ வந்து நான் வந்து ஒரு கரண்டி போட்டுக்கிறேங்க. குட்டி குட்டி உருண்டைகளாக பிடிக்கிறேன். நான் ரொம்ப பெருசாக பிடிக்கல. தண்ணியை மட்டும் தொட்டுக்கோங்க, லேசாக தொட்டுட்டு. இதை பார்த்தீங்களா உருண்டை. நீங்கள் இன்னும் நல்லா வரணுன்னா இந்த கிண்ணத்தில் இப்படி 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 உருட்டிக்கோங்க. இது போக போக ஆற வந்து உங்களுக்கு வந்து நல்லா வந்துடும். ஒரு உருண்டை. இப்போ நான் 2வது உருண்டை பிடிக்க போகிறேன். ஒரு டம்ளர்ன்றதுனால கொஞ்சம் கம்மியாக தாங்க வரும். கொஞ்சம் தண்ணியை மட்டும் கையில் பிடிச்சிக்கோங்க, தொட்டுக்கோங்க, இல்லைன்னா வந்து சூடாக இருக்கும் இல்லையா, அதனால் சூடு பொறுக்கிற சூடில் பண்ணுங்க. என்னதுங்க, இப்படி 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 நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க. இதோங்க அடுத்த உருண்டை. இன்னொரு உருண்டை வராதுங்க, ரொம்ப குட்டியாக தான் வரும். இந்த அடி பிடிச்சிருச்சுன்னு நினைக்காதீங்க நீங்கள், அது ஒரு சமயத்தில் அப்படி தான் இருக்கும். பட் ஓகே தான். கை வச்சு தொட்டுக்கோங்க தண்ணியில். இதவங்க இப்போ நம்மளுக்கு வந்து அழகாக இது போக போக நல்லா இறுகிடுங்க. ஸோ சம்மருக்கு குளிர்ச்சியான கேழ்வரகு உருண்டை ரெடி. தேங்க்யூ. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.